அந்த மன்னர் மோசமான ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். 70 வயசுக்கு மேல இருக்க முதியவர்கள் யாரையுமே வீட்ல வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருக்க முதியவர்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் மலை உச்சியில இருக்கிற ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துடணும். நாட்டுல இருக்கிற மக்கள் அனைவருமே 70 வயசு மதிக்கத்தக்க எல்லா பெரியவர்களையும் கொண்டு போய் ஆசிரமத்துல விட்டுட்டு அரசனுடைய கட்டளைங்கிற பேர்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதே நாட்டுல அப்பாவும் பையனும் ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குடும்பம் இருக்கு. அப்பாவுக்கு 70 வயசாயிடுச்சே, அரசன் கட்டளையை மீற முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் அழைச்சிக்கிட்டு மலை மேல இருக்கிற ஆசிரமத்துக்கு போறாரு. போய் பார்த்துட்டு அவருக்கு விட மனசு இல்லாம அவர் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாரு. உங்களோட குடும்பத்துல இருக்கிற மனைவி கிட்டையும் குழந்தைகிட்டையும் அப்பாவை அழைச்சி கொண்டு வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிற விஷயத்தை யாருக்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாவும் பத்திரமாவும் வச்சு அவரை பராமரிச்சுக்கிட்டு அந்த சமயம் நாட்டோடைய அரசன் ஒரு 3 கேள்விகளை கேட்டு அதுக்கு சரியான பதிலை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்குறதா சொல்லி முதல் போட்டி என்ன அப்படின்னா சாம்பலால் செய்யப்பட்ட கயிறை யார் கொண்டு வந்து காட்டுறாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். சாம்பல்ல தண்ணியை சேர்த்தோம்னா எப்படியும் கரைஞ்சிட்டு தானே, எப்படி நம்ம கயிறா கொண்டு போறது அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் போய் அந்த அப்பா கிட்ட கேட்கிறான். அவர் தட்டுல நல்லா இறுக்கமா கயிறை வச்சு கட்டிரு, அதுக்கப்புறம் எரிச்சு விடு, அந்த இது கலையாம இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஆலோசனை சொல்றாரு. அரசன்ட்ட காட்டுறான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. அவனுக்கு பரிசு கொடுக்குறாரு. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, மரத்துல இருந்து ஒரு குச்சி செஞ்சிருக்காங்க. ஒரே மரத்தோடைய நுனியும் அடிப்பகுதியும் ஒரே அளவா இருக்கு. எது நுனி எது அடின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் அந்த போட்டி இருக்காரு. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அந்த கம்பு எடுத்து தண்ணியில போடு, மேல இருக்கோ அது நுனி பகுதி, எது அடிப்பக்கம் போகுதோ அது அடிப்பகுதி. அதே மாதிரி அந்த பையன் கொண்டு போய் அந்த குச்சை செஞ்சு காட்டி அதுக்கு அரசனுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பரிசுகள் கொடுக்குறாரு. 3வது கேள்வி கேட்டிருக்காரு. அது என்னன்னா, நம்ம கையால இசைக்காம தானாவே இசைக்கிற மாதிரி ஒரு கருவி செய்யணும். வழக்கம் போல எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. அது எப்படி தானா இசைக்கிற மாதிரி கருவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க அப்பா கிட்ட போய் இதுக்கான ஆலோசனை கேட்கிறாரு. மேளம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த தோளால் ஆன பகுதியை ஒரு பக்கத்தை மூடிடு, பக்கத்தை மூடுறதுக்கு முன்னாடி மலைக்கு போய் தேனீ கூட்டம் இருக்கும். அந்த தேனீக்களை கொண்டு வந்து அப்படியே அசையாம அந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு பகுதியும் மூடிட்டு அசைக்காம கொண்டு போய் மன்னன் கையில கொடுத்துரு அப்படின்னு அந்த தந்தை சொல்றாரு. இசைக்கருவியை எடுத்து கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்துட்டு வைக்கும் பொழுது அது உள்ள இருக்கிற தேனீக்கள் இங்கேயும் இங்கும் பறக்குது. மேல அடிபட்டு அது இசையை உண்டாக்குது. மன்னர் ரொம்பவே ஆச்சரியமாயிட்டு அதுக்கும் பரிசு கொடுக்கிறாரு. எப்படி இந்த எல்லா கேள்விகளுக்கும் நீ மட்டும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க? அது எப்படி மன்னா? எனக்கு மட்டும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியும். உங்க கட்டளையை மீறி என்னுடைய தந்தைய நான் வீட்டுல பாதுகாத்து வச்சு அவரோட ஆலோசனைப்படி தான் உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லி இப்ப மன்னர் யோசிக்கிறாரு. இதான பெரியவங்க வீட்டுல இருக்கும் பொழுது நமக்கும் பக்குவமும் அதிகமாக தான் கூடும். அதனால அவர் போட்ட சட்டத்தை ரத்து பண்ணிடுறாரு. அதே மாதிரி பெரியவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அது பாரமா எப்பயும் நினைச்சிடாதீங்க. பெரியவர்களுடைய அனுபவமும் அன்பும் அறிவும் சூழ்நிலையில நம்மளை வழிநடத்தும்.